ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இது உலகத்திற்கு தெரியாது, இது உலகம் அறியாமல் இருக்கிறது. எனவே பிதாவாகிய தேவன் நம்மேல் மிக பெரிய அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு காரணத்திற்காக அவர் அவ்வளவு பெரிய அன்பை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை நேசிக்கிறவர், என் குடும்பத்தார் கூட என்னை நேசிக்கவில்லை. உலகம் என்னை வெறுத்து விடுகிறது, உலகம் என்னை தள்ளி விடுகிறது, உலகம் என்னை அருவருப்பாக எண்ணுகிறது, உலகம் என்னை பார்க்கிற பார்வை எனக்கு பிடிக்கவில்லை, உலகம் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறது, என் குடும்பத்தார் என்னை நேசிக்கவில்லை, என் தகப்பனார் என்னை நேசிக்கவில்லை, என் தாயார் என்னை நேசிக்கவில்லை என்று புலம்புகிற ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும். என்மேல் என் மனைவி அன்பு செலுத்தவில்லை. ஆனால் இந்த பூமியில் நமக்கு எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினாலே பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. நீங்களும் நானும் எண்ணி பார்க்க முடியாத நம்முடைய எண்ணங்களில் அது வராது. ஆனால் அவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். How great God we are worshiping, no? நாம் எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்லவா? நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்மேல் அன்பு செலுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி என்றால் மற்றதை நமக்கு கொடாது இருப்பாரா? மற்றதை நமக்கு கொடுக்காமல் அவர் தடை செய்து விடுவாரா? இல்லை பிரியமானவர்களே. இவ்வளவு பெரிய அன்பை, இவ்வளவு பெரிய நன்மை, இவ்வளவு பெரிய மேன்மையை தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்திருப்பார், தத்தம் செய்திருப்பாரே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய சுகம், நம்முடைய பலன், நம்முடைய ஆரோக்கியம், நமக்கு எதிரடையாக வருகிறவர்கள், இதெல்லாம் அவருக்கு சாதாரணமான விஷயம். அதை அவரால் மாற்றிவிட முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆபிரகாமுக்கு விசுவாசம் குறைபட்டிருந்தது. அவனை ஆண்டவர் வெளியே அடைக்கிறார். அவனோடு கூட பேசுகிறார். வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து அவனோடு கூட இடைபடுகிறார். ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நீதியாக எண்ணப்படும். ஒரு சமயம் சிலர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கடவுள் என்று போனால் அவரா சோறு போடுவார், அவரா குழம்பு ஊற்றுவார், அவரா கூட்டு வைப்பார். நாம் உழைக்க வேண்டும், நாம் ஓட வேண்டும், நாம் உட்கார வேண்டும், நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதெல்லாம், இந்த டயலாக்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்புறம் ஏன் பிரசாதம், அப்புறம் ஏன் கோயிலில் சாப்பாடு போட்டால், அப்புறம் ஏன் சர்ச்சில் சாப்பாடு போட்டால், அப்புறம் ஏன் மசூதியில் சாப்பாடு போட்டால். அப்போ மட்டும் நம்ம சொல்கிறோம், நாம் எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ அந்த தெய்வம் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுகிறோம். அது எப்படி கொடுத்தது என்று நாம் சொல்ல முடியும்? உழைக்கணும்ல. ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்கள், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவர் நம்மை போஷிக்கிறவர், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், வானத்து நட்சத்திரங்களை பார்த்து அது அப்பா பிதாவை அப்பாவே அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக அது ஆபிரகாமை கூப்பிட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி பூக்களை பாருங்கள், அவைகளுக்கு உடுத்து வைக்கிறவர் கர்த்தர்.
உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். நான் பல சமயங்களில் இதை சொல்லியிருக்கிறேன். இது எனக்கு மிகவும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப இம்ப்ரெஸ்டான ஒரு விஷயம். நம்மை போஷிக்கிறது கர்த்தர் அல்லவா? நம் மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்மை போஷிக்கிறார். ஒரு சமயம் அது ஒரு நெருக்கடியான நேரம். அந்த நெருக்கடியான நேரத்தில் நாங்கள் உபயோகப்படுத்துகிற அரிசி ரொம்ப பெரிதாக இருக்கும். அது பிள்ளைகளால் முழுங்க முடியவில்லை. ஒரு நாள் மாலை வேளையில் என் மகள் பள்ளியிலிருந்து வந்து அவளுடைய அந்த சாப்பாடு, டிஃபனில் இருந்த சாப்பாடு, முக்கால்வாசி சாப்பாடு அப்படியே இருந்தது. அப்பொழுது அவள், என் மனைவி, என்னிடத்தில் வந்து அவள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது நாங்கள் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறோம், மகளை கூப்பிட்டு கேட்குறோம், ஏமா சாப்பிடலை? பொறுமையாக தான்பா சாப்பிட முடியுது, முழுங்க முடியல, நேரம் ஆயிடுது. மிஸ் ஒரு நம்ம அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா திட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது முழுங்கவே. அவ்வளோ பெரிய சாதம், அப்படி இருக்குது சாதம். ரேஷனில் போட்டால் அப்படி தான், அந்த மாதிரி பெரிய பெரிய அரிசியாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு மன வருத்தம். நாங்கள் அந்த பிள்ளை ஒரு நல்ல சாஃப்டான இடிச்சல் அரிசி இருந்தால் அந்த பிள்ளைங்க சாப்பிடுமே. ஸ்கூலில், நம்ம வீட்டில் சாப்பிட்றதில்ல, ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க வேக வேகமாக சாப்பிடணுமே அப்படின்னு அந்த குழந்தைக்கு, சரி ஏசப்பா கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா தருவாருன்னு சொல்லி வேறு ஒன்றும் செய்யலை. நான், என் மனைவி, என் மகள், என் மகன், 4 பேர். அவங்க தான் பேசினோம், அவ்வளோதான். 2 பேர் பேசினால் அவர் உற்று கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கேட்டிருக்கிறார். சரியாக ஒரு மணி நேரம் இருக்கும். நாங்கள் பேசி முடித்து ஒரு மணி நேரம் இருக்கும். எங்களுடைய கதவு தட்டப்பட்டது. நாங்கள் கதவை திறந்த பொழுது ஒருவர் 2 பேக் அரிசியோடு நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் கடைக்கு போனோம் எங்களுடைய ப்ரொவிஷன் வாங்கிறதுக்காக. யாரோ எங்களிடத்தில் இதை வாங்கி உங்களுக்கு கொடுக்க சொல்லி யாரோ எங்களிடத்தில் சொல்லுவதை போல் இருந்தது பாஸ்டர், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, அவர் உள்ளே கூட வரல, இதை கொடுத்துட்டு போதான் வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் ஒரு ஜெபத்துக்கு கூட காத்திருக்கவில்லை. அவர் புறப்பட்டு சென்று விட்டார். நாங்கள் அதன் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணிவிட்டு அது என்ன அரிசி என்று பார்ப்பதற்காக, ஆவலோடு பார்ப்பதற்காக பிரித்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அந்த இடிச்சல் அரிசி அதில் இருந்தது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் நம்மை நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தின் நன்மையினாலும் நம்மை நிரப்ப போதுமானவன். நான் சொல்லிக்கொண்டே போனால் பல மணி நேரம், பல நாட்கள் தேவன் செய்த நன்மைகளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இது யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாவதற்காக. அவர் உங்களை நேசிக்கிறார். உன்னை யாரும் நேசிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு, அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை தான் கர்த்தர் நேசிக்கிறார். He love you more. உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். சோர்ந்து போகாதே. இன்று ஒரு மகிழ்ச்சி நாளாய் நீ தொடங்கு. அதில் பெரிய காரியங்களை நீ காண்பாய். ஆமென்.